வணக்க மக்களே, நெல்லிக்காய் ஜூஸோடைய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் உடலில் இருக்கக்கூடிய டாக்சின்களை, அதாவது அழுக்குகளை, கழிவுகளை முழுமையாக வெளியேற்றி உடலையும் ரத்தத்தையும் சுத்தம் செய்யும். மேலும் நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரத்த அணுக்களுடைய அளவு உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கியமாக நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வர பழக்கத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரும செல்களுக்கு இந்த சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நல்லது. ஸோ உங்களுடைய சரும செல்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். சருமம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் அழகாக இருக்கலாம். சோ இது மட்டும் கிடையாது மக்களே, இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதய நோய் வராமல் தடுக்க நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். வாரத்துல ஒரு முறை நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதால இதயத்திற்கு இது ஆரோக்கியத்தை கொடுக்குது. இந்த நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும். இருதய ரத்த குழாய்களில் கொழுப்புகள் படிவதையும் தடுக்கும். ஸோ நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே வாரத்தில் நீங்க ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதய நோய் வராமல் நீங்க தடுக்கலாம். இதயம் சார்ந்த பிரச்சனைகளையும் நீங்க குணப்படுத்திக்கலாம். சரும நோய் குணமாகும் நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது. சரும நோய்களை குணப்படுத்துறதுல நெல்லிக்காய்க்கு தனி இடம் இருக்கு. பொதுவாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகரிக்கும் போது தான் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். எனவே சரும நோய் இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு முறை காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் சுத்தம் செய்யப்படும். இதன் மூலம் சருமத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான தோல் சுருக்கம், சரும வறட்சி, வெண்புள்ளிகள் மற்றும் தோல் வெண்மை குறைபாடு போன்ற பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். சருமம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் வராமல் தடுக்கவும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. அல்லது முடியாமல் போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது குடிச்சிருங்க. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நீங்க நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது. நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. ஸோ உங்களுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுது. இதன் மூலம் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பல விதமான தொற்று நோய்கள் நமக்கு தடுக்கப்படும். அதாவது அடிக்கடி இந்த சளி, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற பிரச்சனைகள் இதெல்லாமே நம்ம அவதிப்படுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது வாரத்தில் ஒரு முறை நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னாலே காலையில் வெறும் வயிற்றில் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிச்சிக்கலாம். இதன் மூலமாக பல விதமான பிரச்சனைகள் நம்ம வராமல் தடுத்துக்கலாம். பல விதமான நோய்களை நம்ம குணமும் படுத்திக்கலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கலாம். எலும்புகள் வலுப்பெற உடலுக்கு அதிகம் கால்சியம் சத்து அவசியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த கால்சியம் சத்து நெல்லிக்காய் ஜூஸ்ல அதிக அளவு நிறைந்திருக்கு. மேலும் எலும்புகளை சேதப்படுத்தக்கூடிய செல்களினுடைய செயல்பாட்டை குறைச்சு எலும்புகள் சேதமடையாமல் பாதுகாக்கப்படக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த நெல்லிக்காய் ஜூஸ்ல இருக்கு. ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்த்தரைட்டிஸ் நோயாளிகள், அதாவது இந்த மூட்டு நோயாளிகள், எலும்பு சார்ந்த நோயாளிகள் இந்த நெல்லிக்காய் ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்போது மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலி குறைக்கப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூட்டு வலி சார்ந்த இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளவும் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸை குடிக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, நெல்லிக்காய் ஜூஸில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள், ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ குறைந்தது நீங்கள் வாரத்தில் ஒரு முறையாவது நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியம். நெல்லிக்காய் ஜூஸை குடிங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை நீங்கள் குணப்படுத்திக்கோங்க, வராமலும் தடுத்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.